வேலூர் கோட்டை அருகே உள்ள திடலில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நேற்று சென்னையில் பரப்புரையை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பாஜக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். தொடர்பான கூடுதல் தகவலை நேரான செய்தியாளர் செல்வம் விவரம் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன், வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் இன்று கோட்டை அருகே உள்ள மைதானத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தற்போது அவருக்கு கட்சிக்கு ஆதரவான வேட்பாளர்களுக்கு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் வழியாக வந்த அவர் வேலூர் அப்துல்லாபுரம் விமான நிலையத்தில் ஹெலிகாப்டரில் இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக வேலூர் கோட்டை அருகே உள்ள மைதானத்திற்கு தற்போது வந்தடைந்தார். இந்த மேடையில் அவரது கூட்டணி வேட்பாளராக 6 பேர் தற்போது மேடையில் உள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக தற்போது அவர் பரப்புரையை மேற்கொள்ள இங்கு வந்திருக்கிறார். இதன் காரணமாக வேலூர் மாவட்டத்திற்கு இன்று 3900 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் அல்லாமல் துணை ராணுவ படையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் இங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் தற்போது மேடையின் அருகே அவர்கள் தொண்டர்கள் மோடியை காண வந்துள்ளனர். மேடை முன்பு அமைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் முழுவதுமாக மக்கள் நிறைந்த வண்ணம் இருப்பதால் தற்போது அந்த இடத்துக்கு ஒருவரை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கோட்டை அருகே உள்ள பூங்காவிலும் சுமார் 1000கணக்கான தொண்டர்கள் அங்கிருந்து அணைக்கப்பட்டுள்ள டிவி வழியாகவும் அவர்கள் தற்போது கண்டுகளித்து வருகின்றனர். மேலும் வேலூர் மாநகரத்தில் இன்று ட்ரோன்கள் மற்றும் ராட்சத பலன்கள் வரப்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மோடி அவர்கள் வேலூர் மாநகரத்தில் ஒரு காரணமாக போக்குவரத்து மாற்றங்களும் தற்போது செய்யப்பட்டுள்ளன. வேலூரில் இன்று காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரை கனரக வாகனங்கள் இங்கு வருவதற்கான தடையை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வேலூர் மாவட்டமே பரபரப்புடன் காணப்படுகிறது. எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் தற்போது பங்கேற்றிருக்காங்க இந்த பிரச்சார நிகழ்வுல? கண்டிப்பாக தேவப்பிரியன், அதாவது இந்த பிரச்சார நிகழ்வில் அரக்கோணம் பாராளுமன்ற வேட்பாளர் பாலு, வேலூர் பாராளுமன்ற வேட்பாளர் ஏசி சண்முகம், ஆரணி பாராளுமன்ற வேட்பாளர் கணேஷ்குமார், திருவண்ணாமலை பாராளுமன்ற வேட்பாளர் அசோத்தாமன், கிருஷ்ணகிரி வேட்பாளர் நரசிம்மன், தருமபுரி பாராளுமன்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணி ஆகியோர் தற்போது இந்த மேடையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பரப்புரைக்காக தற்போது மோடி இது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளாக பின்பற்றப்பட்டு வருது. தற்போது ஏதாவது சாலை பேரணி ஏதாவது திட்டமிடப்பட்டிருக்கா செல்வம்? தற்போது சாலை பேரணி எதுவும் வேலூர் மாவட்டத்தில் திட்டமிடப்படவில்லை. தற்போது இன்று பரப்புரையை காண வந்திருக்கும் பொதுமக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது அவர்கள் எங்கே குடிநீர் பாட்டில்கள் எடுத்து வர அனுமதி இல்லை. அதே போல மொபைல் சார்ஜர்களான பேட்டரி பேக்கெட்டான சார்ஜர்களும் கொண்டு வர அனுமதி இல்லை. அதே போல கருப்பு துண்டுகளும் கருப்பு ரசீதுகளும் கொண்டு வருவதற்கான அனுமதியும் இவர்களுக்கு இல்லை. இவர்களை கொண்டு வந்தால் அவர்களை உடனடியாக சோதனை செய்து அங்கேயே வாங்கி வைத்துவிட்டு அவர்கள் சட்டங்களில் அனுமதிப்படுகிறார்கள். மேலும் இந்த இடங்களை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமருடைய உரை சரியாக எத்தனை மணிக்கு திட்டமிடப்பட்டிருக்கு? பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் 5 மணித்துறைகளில் பிரதமர் அவருடைய உரையை ஆரம்பித்துள்ளார். உரையை ஆரம்பித்த பிறகு இங்கிருந்து சரியாக 11:05 மணித்துறைகளில் இங்கிருந்து மீண்டும் கிளம்பி அப்துல்லாபுரம் விமான நிலையத்தில் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் வழியாக அரக்கோணத்தில் உள்ள கப்பற்கரை விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து அவர் விமானம் மூலமாக கோவை மாவட்டத்திற்கு பரப்புரைக்காக செல்ல உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எது போன்ற வரவேற்பு கொடுக்கப்பட்டது? அவருக்கு இன்னைக்கு நேற்று வேட்டி சட்டையில் அவர் பங்கேற்றிருந்தார், இன்னைக்கும் அதே போன்ற உடையில் தான் பங்கேற்றிருக்கார். வேறு என்ன விதமான சுவாரஸ்யமான தகவல் இருக்கு? அவர் அங்கிருந்து சாலை வரும்போது அவர் கையாற்றி வந்தார். வழி நெடுகிலும் பொதுமக்கள் அவருக்கான நிகழ்ந்தவருக்கு நின்று கொண்டிருக்கிறார். அவர் மேடைக்கு வந்த உடனேயே மேடையில் இருந்த பெண் பிரமுகர்கள் அவரை காலை தூக்கி வணங்கிய போது அவரும் குனிந்து அவர்களுடைய காலை வணங்குவது போல் நீண்ட நேரம் குறித்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி பின்பு அவர் மேடையில் இருந்து அனைவருக்கும் வணக்கம். வேலூர் கடுமையாக வெயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கு முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உரிய தண்ணீர் வசதியெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கா செல்வம்?
கண்டிப்பாக. அதாவது வேலூர் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஒரு வார காலமானது 100 டிகிரிக்கு மேலான வெயில் இதன் காரணம் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மற்ற கட்சிகள் இந்த பகுதியில் பரப்புரை அமைக்கும் போது அவர்களுக்கு மேடைக்கு மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பான எழுத்துறை போடப்பட்டதும் அப்போ பொதுமக்கள் திறந்த வெளியிலேயே அமைந்திருந்தது. ஆனால் தற்போது பாஜக அமைத்துள்ள இந்த மேடைக்கு அருகே பொதுமக்களும் அமரும் இடத்திலேயே அவர்களுக்கு முழுமையாக நெல் தரக்கூடிய சேமனா போடப்பட்டுள்ளது. குடிநீர் வசதிக்காக அவர்கள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடிநீர் பாட்டில்கள் வெளியிலிருந்து உள்ளே செல்ல மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏற்பாடுகளை தெரிவிப்பதற்காகவும் அருகிலேயே நடமாடும் டாய்லெட் வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேலூர்ல களம் எப்படி இருக்கு? 4 முனை போட்டியா இருந்தாலும் யார் யாருக்கும் இடையே கடுமையான போட்டி அப்படின்றது இருக்கு செல்வா. ஒவ்வொரு முறையும் வேலூரில் போட்டியானது இருக்கும் போதெல்லாம் அதிமுக மற்றும் திமுகவிற்கு இடையே மட்டுமே போட்டியாக இருந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டித்தரமானது மிகவும் கடுமையாக இருக்கிறது. அதாவது தற்போது பாஜக, அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளிடையே பலமான போட்டி நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் அதிமுக திமுக இடையே போட்டி நிலவுகிறது. தற்போது வேலூரில் பாஜக திமுக என்ற நிலையிலேயே போட்டி கடுமையாக உள்ளது. அதிமுகவினர் எப்போது பிரச்சாரம் செய்கிறார் என்பது பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லாத நிலையிலே உள்ளது. ஒவ்வொரு முறையும் இங்கு வரும் பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே பாஜகவினர் திமுகவை குறைக்கூறியும் அதே போல திமுகவினர் பாஜக குறைக்கூறியும் தற்போது அவர்கள் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனால் இந்த களமானது பாஜகவிற்கும் மற்றும் திமுகவிற்கும் போட்டி களமாக தற்போது காணப்படுகிறது.